வணக்கம். ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு வழியா அண்ணாமலை சென்னை வந்தாச்சு. பாஜக முன்னாள் பாஜக தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கக்கூடும் அப்படிங்கிற நிலையெல்லாம் தாண்டி இன்னாலும் அவர் பாஜக மாநில தலைவர் தான். என்னென்னமோ பேசுனாங்க லண்டன் ஃப்ளைட் ஏறும்போதுல, இனி அவ்வளோதான்ப்பா அண்ணாமலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 குழு சம்மந்தப்பட்ட ஹெச் ராஜா தலைமையில் அறிவிச்சாச்சு. பாஜக முடிஞ்சு போச்சு. இனி அவ்வளோதான். அவரை தூக்கி ஏதோ ஒரு வட மாநிலத்தில் போட்டு ஜெயிக்க வச்சு அப்படியே ஏதோ ஒரு பதவியை கொடுத்து அப்படியே அவர் ஒப்பேத்திடுவாங்க. அதனால இனிமே அண்ணாமலைக்கும் தமிழகத்துக்கும் எந்த தொடர்புமே இருக்காது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலதான் போச்சு. இன்னைக்கு அதெல்லாம் அடியோடு சரிக்கப்பட்ட ஒரு விஷயம். 3 மாசத்துக்கு பின்னால சர்வதேச அரசியல படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆமா, எந்த அளவுக்கு அதை பயன்படுத்த போகிறார் என்பது வரும் காலங்கள்ல தெரியும். இருந்தாலும் வந்த உடனே பேசிட்டார். ஆமா, இது 2026 பாஜகவுக்கு வாழ்வா சாவா. இதே மாதிரிதான் கேபி முனுசாமியும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால பேசினார். 2026 அதிமுகவுக்கு வாழ்வா சாவா. 2 பேரும் ஒன்னா சொல்லி வச்ச மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒரு டச்சிங் இருக்கா. அண்ணாமலை எதை வைத்து பேசினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல பேசுறது கேபி முனுசாமி தான், இப்ப பேசியிருக்கிறது அண்ணாமலை. 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி பேசினாங்க? அப்ப ஒரே மாதிரி பேசக்கூடிய சமயத்து இருவருமே கூட்டணிக்கு தயாராக இருக்கின்றார்களா? அதுவும் போயிட்டு தான் இருக்கு. நம்ம எடப்பாடியை கேட்டா கடைசி வரைக்கும் நாங்க முடியாதுங்க, அது இனி என்ன சொன்னாலும் சரி. ஆமா, அது அவ்வளவுதான். டிடிவி, சசிகலா மத்த ஓபிஎஸ் யாரையுமே சேர்த்தக்கூடாத அளவுக்கு நாங்க இருக்கக்கூடிய சமயத்துல பாஜகவோட நாங்க எப்படி கூட்டணி சேருவோம் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஜெயக்குமார் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பாஜகவோட அதிமுக எக்காலத்திலும் கூட்டணி சேராது. ஆனா இடையில பலவிதமான பிரச்சனைகள், அப்புறம் இடி மற்ற எடப்பாடி நண்பருடைய வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருந்தது. அதுல ஏதாவது மயங்குவார்களா அப்படின்னு பார்த்தாங்க, அதுவும் கிடையாது. மற்றபடி எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில சில கேஸ் ஃபைல தூக்கி அதுவும் சில விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து அதுலயும் எந்த விதமான ஒரு மாற்றம் கிடையாது. ஒரே வார்த்தை எடப்பாடி சொல்லிட்டார், கடைசி வரை நாங்கள் பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம். ஆனா கேபி முனுசாமி பேசுற மாதிரி அண்ணாமலை பேசுகிறத பார்த்தா தான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்னடா அது? ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி பேசக்கூடாது இல்லையா? அண்ணாமலை 3 மாசத்துக்கு முன்னாலே லண்டனுக்கு போயிட்டாரு. ரைட்டு, ஓகே, முடிஞ்சு போச்சு. அவர் சர்வதேச அரசியலை படிச்சு வந்திருக்கிறாரு. பார்த்தா வரக்கூடிய சமயத்துல அதிமுக பேசின அதே பேச்சை அண்ணாமலை பேசியிருக்காரு. காப்பி அடித்து பேசினாரா, இல்லை யதார்த்தமாக பேசும்போது அது காப்பி அடிக்கப்பட்டு விட்டதா, அல்லது பேசும் சமயத்துல இரண்டும் ஒன்றாக்க அது ஒரு இயல்பாகி விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எப்படியோ அது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பாஜகவுக்கும் வாழ்வா சாவா, அதிமுகவுக்கும் வாழ்வா சாவாதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 4ஆக பிரிஞ்சு கிடைக்கிறது, அப்புறம் 5ஆ பிரிஞ்சிச்சு. ஆமா, அப்புறம் புகழேந்தின் ஒருத்தர் தனியா போனார். இந்த மாதிரி ஆளாளுக்கு பிரிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி அதை நான் யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மற்றபடி இரட்டை இலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில தேர்தல் ஆணையம் 1 வாரம் 10 நாள் நாங்கள் முடிவை தெரிவிப்போம் அப்படின்னு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி, இரட்டை இலை நின்றாதான் அதிமுக நிற்கும். அதிமுக நின்றாதான் எடப்பாடி நிற்பார். இரட்டை இலை நிக்கலாம் யாருமே நிக்க முடியாது, அப்படி ஒரு சூழல். மற்றபடி அதிமுகவை பொறுத்தவரை எல்லா மேடையிலும் பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கள ஆய்வுங்கிற கான்செப்ட்ல அடிதடி, ஆமா, தள்ளு முள்ளு, மற்றபடி ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவுகள். அப்புறம் எடப்பாடி பார்த்தாரு, சேலத்துல எப்ப யாரும் வேணாம், திண்டுக்கல் சீனிவாசன் வேணாம், கேபி முனுசாமி, தவமணி யாரும் வேணாம்ப்பா, நான் மட்டும் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் தனியா பண்ணார். அதிலும் பலவிதமான கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, எப்படியெல்லாம் கட்சி கான்செப்ட் இது பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு டாப்பா தூக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக
கொக்கி போட்டு பேசினார். மராட்டியத்துல பாருங்க எவ்வளவு பெரிய வெற்றியை பாஜக அடைஞ்சிருக்காங்க. காரணம் என்ன? அதுக்கெல்லாம் வந்து பாஜக அவருடைய உழைப்பு, ஆர்எஸ்எஸ் உழைப்பு தான் காரணம். அது மாதிரி அதிமுக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு பெரிய விஷயமா தான் ஒரு 10 நாளைக்கு மேல பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது மராட்டியத்துல பாஜக எந்த அளவுக்கு ஜெயிச்சது அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தெரியுமா? ஜெயிச்சார்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற கான்செப்ட்ல காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு, மற்ற ஒவ்வொரு கட்சி பேசிட்டு இருந்தாலுமே கூட ஜெயிச்சதுதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் அது என் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய விஷயம், எந்த அளவுக்கு பாஜக உழைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை வந்து எடப்பாடி ஐயா அவங்க பார்க்காம டக்குன்னு அடிச்சிட்டாங்க. மராட்டியத்துல பாஜக எந்த அளவுக்கு ஜெயிச்சது, அதுக்கு எந்த அளவுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் வெற்றி அடைந்தார்களோ, வெற்றி அடை எந்த அளவு உழைத்தார்களோ அதே மாதிரி நம்மளும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அதிமுகவுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் தான் ரோல் மாடல், அவங்கதான் வாத்தியாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னது வந்து அதுவும் இன்னைக்கு ஒரு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. மற்றபடி வந்து இதை வந்து அண்ணாமலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மிட்டாய் சாப்பிட்டு அதை போன்று இருக்கலாம். அங்க படிச்சிருப்பாருல்ல, சர்வதேச அரசியல் படிக்கிறவர், அப்புறம் இந்த பிட்டெல்லாம் படிக்காம இருந்திருப்பாரா? படிச்சிருப்பாரு. அதன் அடிப்படையில KP முனுசாமி சொன்னதே சொன்னாரா அண்ணாமலை அப்படிங்கிறதும் தெரியல. இப்ப வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு நான் சுற்றுலா அது மக்களை பார்க்க செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8 மடங்கு வந்து இது உறுப்பினர் சேர்க்கை அதிகமாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி ராஜா சம்பந்தப்பட்ட வகையில பாஜக துணை நிற்கும் அப்படின்னு இருக்காரு. ராஜாவை பொறுத்த வரைக்கும் 2 கேஸ் தீர்ப்பு வந்திருக்கு. 2மே குற்றவாளி அப்படிங்கிற கான்செப்ட். 2018 மார்ச்ல ஒண்ணு, 2018 ஏப்ரல்ல போடப்பட்ட ஒரு வழக்கு. ஆமா, 2018 மார்ச்ங்கிறது வந்து பெரியார் சிலையை உடைப்பின் கான்செப்ட். 2018 ஏப்ரல் கனிமொழி அவதூறாக பேசிய எல்லாமே 6 மாசம் பிளஸ் 2000, 6 மாசம் பிளஸ் 3000 வந்து நீதிபதியா அவங்க ஒரு தீர்ப்பு பண்ணியிருக்காங்க. அதற்கு வந்து மேல்முறையீடுக்கு அவங்க போறாங்க, போகாமல இருக்க முடியாது. தேசிய கட்சி மற்றபடி அதையும் பார்த்துருவாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்களோ, எத்தனை வருஷம் ஆக போதோ தெரியல. இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய சமயத்துல அதுக்கும் நாங்க துணை செய்வோம். ராஜா பாஜக தானே அப்படிங்கிறப்ப அண்ணாமலை வந்து இன்னைக்கு வார்த்தையை விட்டுட்டாரு. ராஜாவுக்கும் நாங்க பாஜக துணை நிற்கும் அப்படின்ட்டாரு. அது அவர்களுக்குள்ள பாஜக கட்சியினுடைய வெளிப்பாடு. இருந்தாலுமே கூட KP முனுசாமியுடைய பேச்சும், மற்றபடி வந்து எடப்பாடி அந்த மாதிரி பேசுனது, அதிமுக ரோல் மாடல் பாஜக RSS போன்று RSS தான் அப்படிங்கிற மாதிரி பேசிய பேச்சு, மற்றபடி இவர் வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிற பேசிய பேச்சு, எல்லாமே ஒரே கருத்தாவில் பார்க்கக்கூடிய சமயத்துல ஒருவேளை பிற்காலத்தில் வரும் காலத்தில் இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல அந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து விடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஆமா, இதுக்கிடையில வந்து சிறுபான்மை ஓட்டு மக்கள் எந்த அளவுக்கு அது சிதறும் அப்படிங்கிற விஷயமும் எடப்பாடிக்கு தெரியும். பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்க முடிவு செய்யறாங்க அப்படிங்கிறது. ஆமா, இது வரைக்கும் அண்ணாமலை இல்லாததுனால கண்டென்ட் ஏகப்பட்டது கிடைக்கவே இல்லை, பிரச்சனையும் எதுவுமே இல்லை. இனிமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், நல்லதாக இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதா எல்லோருடைய கருத்தும். பார்ப்போம் இனிமே வரும் காலங்களில் என்ன அண்ணாமலை இப்படி பேச போறாரு. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் என்ன பேசுறா அதுதான் பேச போறாரு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சர்வதேச அரசியல் படிச்சுட்டு வந்தவர்ல ஏதோ முதிர்ச்சி இருக்குமா அப்படிங்கிறது நம்ம வரும் காலங்கள்ல பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.